99% சுகர் பேஷண்ட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதே தெரியாது. சர்க்கரை நோய் உடம்புல இருக்க எல்லா உறுப்பையும் பாதிக்கும், இது தெரிஞ்சதுதான். இந்த மாதிரி நீண்ட காலம் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லாம இருந்துச்சுன்னா கண்கள்ல பாதிப்பு, கால் புண்ணு, கிட்னி செயலிழப்பு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். சர்க்கரையோட காம்ப்ளிகேஷன் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கான தீர்வு என்ன, கிட்னில பாதிப்பு வந்தா என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வரும், கிட்னி பாதிப்பு வந்துட்டா டயாலிசிஸ் மட்டும்தான் தீர்வா அப்படிங்கறத இந்த வீடியோல தொடர்ச்சியா பார்ப்போம். ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இந்த பாதிப்பை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனையை நிறுவி கடந்த 35 வருடங்களாக நடத்தி வருகிறேன். இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்க மருத்துவமனையில வைத்தியம் பண்ணி நல்லா இருக்காங்க. எங்க மருத்துவமனையில் இருக்கிற கால் புண் சிகிச்சை மையம் இதுவரைக்கும் 4600 சர்க்கரை புண்களை குணப்படுத்தி இருக்கு. கால் புண்ணுக்கு நாங்க என்ன மாதிரி சிகிச்சை செய்தோம் அப்படின்னு நீங்க போட்டோவோட தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா இந்த டிஸ்பிளேல தெரிகிற ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடி அப்படின்ற லிங்க் கிளிக் பண்ணுங்க. முக்கியமான சில கேசஸ் அதுல அப்லோட் பண்ணியிருப்போம். பேஷண்ட் மட்டுமல்ல, டாக்டர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான மருத்துவ ஆவணங்கள் நீங்க போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். எங்க சேனல்ல அறிவியலுக்கு புறம்பான எந்த செய்தியும் சொல்றது இல்ல, முக்கியமா மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொன்றையும் சொல்றோம். அதனால எங்க சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் சர்க்கரை இருந்தா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. சர்க்கரை நோய் நீண்ட காலமா கட்டுப்பாட்டுல இல்லைன்னா மிக முக்கியமா பாதிக்கப்படும் உறுப்புல கிட்னியும் ஒண்ணு. இந்த மாதிரி கிட்னி பாதிப்பு வந்துட்டா என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் டயாலிசிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க. அது உண்மைதானா? நிறைய பேருடைய உறவினர்கள் அதை பார்த்துட்டு யூடியூப்ல போய் படிச்சு கூகுள் பண்ணி பார்த்துட்டு இனி உனக்கு 99% டயாலிசிஸ் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த நிமிஷமே டாக்டரா மாறிடுவாங்க. இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகமா எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணி வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கலாம். 19 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா சர்க்கரையோட கிட்னி பாதிப்போட எங்க மருத்துவமனைக்கு வந்தார். முதல்ல கிட்னி பாதிப்பு வந்தா என்ன செய்யும், அதோட அறிகுறிகள் என்ன, கிட்னி பாதிப்போட வாழ முடியுமா அப்படிங்கறத அந்த ஐயாவை உதாரணமா வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொரு சம்பவங்களா உங்கள்கிட்ட தொகுத்து சொல்றேன். நீண்ட காலம் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லாம இருந்தா ஏன் கிட்னி பாதிப்படையுதுன்னு தெரியுமா? அதாவது சர்க்கரையோட அளவு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு 180க்குள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. நிறைய பேரு 180ங்கிறதெல்லாம் ஒரு ஃபேக், டாக்டர்களா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அதுவே தவறு. இந்த 180 அப்படின்னு தீர்மானிக்கிறது டாக்டர் இல்ல, கிட்னி தான். அதாவது ஒரு சுகர் பேஷண்ட் இல்லாம ஒரு நார்மல் பேஷண்ட் எடுத்துக்கிறோமே, அவங்க எவ்வளவுதான் இனிப்பு சாப்பிட்டாலும் அந்த பேஷண்ட்டுக்கு 180க்கு மேல சர்க்கரை கூடாது. அதுக்கு காரணம் 180 வரைக்கும் அந்த சர்க்கரை போயிருச்சுனால உங்க கிட்னி அலர்ட் ஆகி மூளைக்கு அதோட தகவலை சொல்லி இவன் நிறைய சாப்பிட்டுட்டான், அதுக்கு தந்தாப்புல இன்சுலின் செக்ரீஷன் அதிகப்படுத்துன்னு சொல்லி கணையத்துக்கு செய்தி அனுப்பி கணையம் இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தி சர்க்கரையை கட்டுப்படுத்தும். இது நார்மலா ஒரு பேஷண்ட்டுக்கு நடக்கிற சம்பவம். இங்க கணையத்துல இன்சுலின் சுரப்பு இல்ல, இவர் இனிப்பு சாப்பிட்டாரு, இவருக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டை இல்லைன்னு வச்சுக்கோங்க. கிட்னி மூளைக்கு தகவலை அனுப்பும், ஆனா மூளை சொல்றத கணையம் கேட்காது, ஏன்னா அங்க இன்சுலின் சுரக்கிற செல்கள் இல்ல. அப்ப கிட்னி என்ன செய்யும், சரி நம்மளா கொஞ்சம் வேலை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சர்க்கரையை ரத்தத்திலேருந்து எடுத்து யூரின் வழியா வெளியேற்றி சர்க்கரையோட அளவை 180க்குள்ள கட்டுப்பாட்டுல வச்சுக்க ரொம்ப உழைக்கும். இது மாதிரி கட்டுப்பாட்டுல இல்லாம இருந்துச்சுன்னா தினசரி அந்த கிட்னி எக்ஸ்ட்ரா வேலை, எக்ஸ்ட்ரா லோடு பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல. ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அந்த கிட்னி அந்த எக்ஸ்ட்ரா வேலையை பார்க்க அந்த கிட்னி டயர்ட் ஆயிடும். கிட்னியோட உள்ளுறுப்பு நெஃப்ரான்ஸ் சொல்லுவோம், அந்த நெஃப்ரான்ஸ் போற ரத்த ஓட்டத்தையும் இந்த ரத்தத்துல இருக்க சர்க்கரையும் கொழுப்பு சத்தும் குறைச்சிரும். அதனால நெஃப்ரான்ஸ் கொஞ்சமா இறந்து போயிடும். இந்த மாதிரி இறக்குற நிலைமை தான் கிட்னி ஃபெயிலியர், அதாவது டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய ரத்தத்துல உள்ள உப்பு நீர், அதாவது யூரியாவோட அளவு நார்மலா 40 இருக்கணும். இந்த 40 50 60 70 80 90 100ன்னு போய்கிட்டே இருக்கணும். அப்ப அவர் கிட்னில பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா அது தொடர்ச்சியா இருக்கணும். ஒரே ஒரு தடவை 80 90 போயிட்டு திருப்பி 40க்கு வந்துட்டா அது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால அந்த மாதிரி கூடலாம், திருப்பி நார்மலுக்கு வரலாம். நான் சொல்றது தொடர்ச்சியாவே அவர் கடந்த 2-3 மாசமாவே எப்ப டெஸ்ட் பண்ணாலும் 80க்கு 90க்கு 100க்கு வந்துச்சு அப்படின்னாலே அவர் கிட்னி ஃபெயிலியர் நோக்கி போறார் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி உப்பு நீர் அளவு கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த உப்பு நீரை வெளியேற்றுறதுக்கு மருத்துவ ரீதியா சில முயற்சிகள் பண்ணலாம், அதாவது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிறப்ப
இருக்கிறப்ப அவருக்கு டயாலிசிஸ் தேவைப்படும். இந்த மாதிரி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமானது வந்து சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கணும். வெறுவயிற்றில் எடுக்கிற சர்க்கரை வந்து 80லேருந்து 120க்குள்ள இருக்கணும். உணவுக்கு பின் 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற சர்க்கரை வந்து 180க்குள்ளேயே இருக்கணும். நீண்ட கால சர்க்கரை அதாவது சராசரி சர்க்கரையோட அளவு அது HbA1c 7க்குள்ளே இருக்கணும். பெரும்பாலும் கிட்னில பாதிப்புன்னு வந்துட்டா மாத்திரை சாப்பிட்டு சர்க்கரையை கட்டுப்படுத்துறதை விட இன்சுலின் போட்டு சர்க்கரையை கட்டுப்படுத்துறதா நல்லது. கிட்னி பாதிப்போட அறிகுறிகள் என்னன்னா நீர்ல வந்து புரதச்சத்து வெளியேறது. இது ரொம்ப வருடங்கள் கூட இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். பரிசோதனையும் பண்ண மாட்டாங்க, கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. இது 99% நோயாளிகள் இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு இருக்காது. அதுக்கடுத்து காலில் வீக்க வரலாம், மூஞ்சில வீக்க வரலாம், திடீர்னு பிரஷர் கூட ஆரம்பிச்சிடலாம். சிலருக்கு கொமட்டல், வாந்தி இருக்கும். சில பேருக்கு மூச்சு திணறல், அது 4 அடி நடந்தாலே ஒரு மூச்சு திணறல் திடீர்னு தோண ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு சர்க்கரை குறைஞ்சு அதாவது ஹைப்போகிளைசீமியா, லோ சுகர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்கடி லோ சுகர் வர ஆரம்பிச்சிடும். அதாவது அதே மாத்திரை தான் சாப்பிடுவாங்க, அதே உணவு பழக்கத்துல தான் இருப்பாங்க, ஆனா சர்க்கரையோட அளவு அடிக்கடி குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணமும் கிட்னில பாதிப்போட ஆரம்ப கால அறிகுறிகள் தான். இந்த மாதிரி அறிகுறி உங்களுக்கு இல்லைன்னா நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த அறிகுறிகள் இருந்தால் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு அவசியம் டாக்டரை பாருங்க. இந்த மாதிரி கிட்னி பாதிப்பை 5 நிலையா பிரிப்பாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, கடைசியில ESRD அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி 5 நிலையா பிரிப்பாங்க. 4வது நிலை வந்து CKD அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CKDல இருந்து எண்ட் ஸ்டேஜ் போறது 6 மாசத்துலயும் போகலாம், 6 வருஷத்துலயும் போகலாம், 20 வருஷம் கழிச்சு போகலாம். எவ்வளவு சீக்கிரமா அந்த எண்ட் ஸ்டேஜுக்கு போறாங்க அப்படின்னு முடிவு பண்றது அந்த பேஷண்ட் தான். நான் சொன்ன ஐயா என்கிட்ட வரும்போது 4வது ஸ்டேஜ் அதாவது CKD அப்படின்ற நிலையில தான் என்கிட்ட வந்தார். வர்றப்பவே அவருடைய யூரியா அளவு 86 இருந்துச்சு. அப்ப அவருக்கு சொன்னதை தான் இப்ப நான் உங்கள்கிட்டையும் சொல்றேன். முதல்ல சர்க்கரைக்கு இன்சுலின் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன், இன்சுலின் போட்டுக்கிட்டார். 2வது எந்த சூழ்நிலையிலையும் வழி மாத்திரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் எதுக்குமே வழி மாத்திரை என்னை கேட்காம போட்டதே இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் கிட்னி பிரச்சனைக்குன்னு சொல்லி அந்த இலையை அரைச்சு சாப்பிட்றேன், இந்த பூவை சாப்பிட்றேன் அப்படின்னு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதையும் அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணார். அவருடைய பிரஷர் அதாவது ரத்த கொதிப்போட அளவும் அதிகமா இருந்துச்சு. அதுக்கான மாத்திரை கொடுத்து அதையும் கரெக்டா குறைச்சோம். 2 மாசத்துக்கு ஒருக்க பரிசோதனைக்கு வர சொன்னோம். அதன்படி வந்தாரு. வர்றப்ப அவருடைய உப்புநீருடைய அளவை பார்ப்போம். போன முறை 80 இருந்துச்சு, இந்த தடவை 90 இருக்கு அப்படின்னா ஐயா உங்களுடைய உப்புநீருடைய அளவு கூடி இருக்கு, அதனால சாப்பாட்டுல புரதச்சத்தோட அளவை குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமா நான் வெஜிடேரியன் அதாவது அசைவ உணவுகளை தவிர்த்துருங்க. ஏன்னா அசைவ உணவுல அதிகமான புரதச்சத்து இருக்கும், அதை தவிர்த்துருங்கன்னு சொன்னோம். அதையும் கரெக்டா கடைபிடிப்பாரு. அதுக்கடுத்து கொழுப்பு சத்துக்கான மாத்திரையும் தொடர்ச்சியா சாப்பிடணும்னு சொல்லியிருந்தோம். அதையும் கரெக்டா போட்டுக்கிட்டாரு. அவருக்கு புகையில போடுற பழக்கம் இருந்துச்சு, அதையும் நிறுத்த சொன்னோம், அதையும் நிறுத்திட்டாரு. நீங்க சிகரெட் குடிக்கிறவங்களா இருந்தா அதையும் நிறுத்திடுங்க. உணவுல தினசரி 2 கிராமுக்குள்ளதான் நீங்க உப்பு சாப்பிடணும்னு சொல்லியிருந்தோம், அதையும் கரெக்டா லிமிட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இருதய பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருதய பாதிப்பு எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக குறைஞ்ச அளவுள்ள ஆஸ்பிரின் மாத்திரை அதாவது 75 மில்லிகிராம் மாத்திரையை தொடர்ச்சியா சாப்பிட சொன்னோம், அதையும் சாப்பிட்டுக்கிட்டாரு. இதை பார்த்துட்டு உடனே நீங்களும் ஆஸ்பிரின் மாத்திரை வாங்கி போட்டுறாதீங்க. உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்க. 2 அல்லது 3 மாசத்துக்கு ஒருக்க டாக்டரை பார்த்துருங்கன்னு சொல்லுவேன். அதன்படி கரெக்டா வந்துருவாரு. அப்ப யூரினையும் செக் பண்ணுவேன். அதுல எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கான மாத்திரைகளும் அப்போதைக்கு கொடுத்துருவேன். இதெல்லாம் நான் சொன்னபடி அவர் செஞ்சாரு. கரெக்டா கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்து 19 வருஷம் ஆச்சு. இன்னும் அவரு ESRDன்னு சொல்லக்கூடிய எண்ட் ஸ்டேஜுக்கே போகல, டயாலிசிஸும் பண்ணிக்கல, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். என்கிட்ட வர ஒவ்வொரு கிட்னி பேஷண்ட்டையும் இந்த மனுஷனை தான் நான் உதாரணமா சொல்றேன். உங்கள்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். இதை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு கிட்னி பிரச்சனை வந்த பின்னாடி இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்களும் வாழ்ந்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்றதை தவிர்க்கலாம் அல்லது தள்ளி போடலாம். பொதுவா கிட்னி பாதிப்பே இல்லாத சுகர் பேஷண்டோ வருஷத்துக்கு 2 முறையாவது உப்பு நீருடைய அளவை பார்த்துக்கோங்க. வருஷத்துக்கு 1 முறையாவது உங்க யூரின்ல இருக்கிற புரதச்சத்து அதாவது மைக்ரோ ஆல்புமின் யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்தையும் செக் பண்ணிக்கிறங்க. சர்க்கரை நீண்ட நாளா இருக்கு அப்படின்னா கொழுப்பு சத்துக்கான மாத்திரையை அவசியம் போடுங்க. ஆஸ்பிரின் மாத்திரையும் உங்க டாக்டர் அட்வைஸ் படி கட்டாயம் போடுங்க. வெறுமனே சர்க்கரை மாத்திரை மட்டும் சாப்பிட்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்க கிட்னியை சர்க்கரைனால எந்த பாதிப்பும் அடையாது. சுகர் மாத்திரை சாப்பிட்டா கிட்னி பாதிக்குமா? இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். நன்றி.